அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பிரபஞ்ச வசிய நாள். நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு மேஜிக் டேன்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நைட்டு சரியாக 10 மணி 10 நிமிடங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை 10 நிமிஷம் மட்டும் சொன்னாலே போதும். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை மேஜிக் போல மாறும். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில நீங்க சிக்கிக்கிட்டு இருந்தாலும் அதிலிருந்து வெளியில வர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். 100% ரிசல்ட்டை உடனடியாக நமக்கு கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையை பற்றி தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அடுத்ததா கந்த சஷ்டி விழாவில் வரக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 10-10ங்கிற போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இந்த மாதிரியான நாட்களில் ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் இருக்கும். அதாவது பிரபஞ்ச பேராற்றல் அதிக அளவில் இருக்கும். இந்த எனர்ஜியை பயன்படுத்திக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். நிறைவேறாத வேண்டுதல்களும் நிறைவேறும். இந்த நாளில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லலாம். இதை பற்றி யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 10-10ங்கிற சேர்க்கை இருக்கு. இந்த 10ங்கிற நம்பரில் 10ங்கிற நம்பர் இருக்கு. இதை நாம் ஆட் பண்ணால் நமக்கு 1ங்கிற நம்பர் வரும். 10-10ங்கிற சேர்க்கைன்னு எடுத்துக்கும் போது 1-1ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி. அந்த வகையில் இன்னைக்கு 11-11ங்கிற சேர்க்கையும் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராது. அடுத்ததா இந்த நாளில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பர் 9. அதே மாதிரி இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகையும் 9. இப்படி 9, 10, 11 நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நமக்கான ஆரம்பத்தை, நல்ல ஆரம்பத்தை, அது மட்டும் இல்லாமல் டிவைன் டைமையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த நாளுக்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் 7-7ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு சப்தமி திதி. இது அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 7வது திதி. அடுத்ததா இப்போ நமக்கு இருக்கக்கூடியது 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகையும் 7. அந்த வகையில் 7-7ங்கிற சேர்க்கையும் இருக்கு. இந்த நாள் திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாளுக்கான பலன் என்னன்னு டாரோ கார்டு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமான் நமக்கு சொல்ல வரக்கூடிய மெசேஜ் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. முருகப்பெருமான் இன்னைக்கு நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜை தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லணும். இன்னைக்கான கார்டை பார்க்கும்போது நிறைய பேரோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு தெரியுது. ஒரு சிலர் இந்த மாற்றத்தை ஆல்ரெடி உணர்ந்திருப்பீங்க. அதாவது கடந்த சில நாட்களாக ஏதோ ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வர்றதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அந்த மாற்றத்தை ஏற்றுக்கோங்க. முருகப்பெருமான் சொல்ல வரக்கூடிய மெசேஜே இதுதான். அந்த மாற்றம் இப்போ உங்களுக்கு வழியை கொடுக்கலாம். ஆனால் இது உங்கள் வாழ்க்கைக்கான, உங்கள் வாழ்க்கை முன்னேறதுக்கான மாற்றம் தான். அதனால் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்சபடி சந்தோஷமாக இருக்கும். என்ன நம்பி இந்த மாற்றத்துக்கு நீ தயாரா இருன்னு சொல்லி முருகப்பெருமான் இந்த கார்டு மூலமா சொல்றாரு. அதே மாதிரி நிறைய பேருக்கு உள் உணர்வுல, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சைன் மூலமா இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நீ மாறுன்னு சொல்லி உங்களுக்கு முருகப்பெருமான் மெசேஜ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு சிலர் அதை உணர மாட்டேங்கிறீங்க. ஒரு சிலர் அதை உணர்ந்தாலும் அதிலிருந்து வெளியில வர முடியாம நான் மாற மாட்டேன்னு சொல்லி உறுதியா இருக்கீங்க. நீங்க மாறாம இருந்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு தொடருங்கிற ஒரு வார்னிங் மெசேஜையும் முருகப்பெருமான் நமக்கு சொல்றாரு. அதனால நீங்க செய்யக்கூடிய வேலையில, அப்படி இல்லைன்னா உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம்.
இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, மன ரீதியான விஷயங்களாவும் இருக்கலாம். அதாவது உங்களுடைய குணத்தில ஏற்படக்கூடிய மாற்றம். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா, அந்த பிடிவாதத்தில இருந்து கொஞ்சம் கீழ இறங்கி வாங்க. இந்த மாரி ஏதோ ஒரு மாற்றத்த நீங்க அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கீங்க. இந்த மாற்றத்த புரிஞ்சுகிட்டு, உங்க நல்லதுக்கு தாங்கிறத உணர்ந்து, அதுல இருந்து வெளியில வர சொல்லி முருகப்பெருமான் நமக்கு சொல்றாரு. இப்ப நான் சொன்ன மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரி, இப்போ இந்த நாள்ல செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்த இன்னைக்கு நைட்டு சரியா 10 மணி 10 நிமிடங்களுக்கு நீங்க செய்ய ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு 10 மணியில இருந்து 10 மணி 59 நிமிடங்களுக்குள்ள கூட இந்த பரிகாரத்த நீங்க செய்யலாம். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம், கை, கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்ப நான் சொல்லப் போற ஸ்விட்ச் வேர்ட 10 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் என்னவோ அத பிரார்த்தனை செஞ்சுகிட்டு உங்க மொபைல் ஃபோன்ல 10 நிமிஷத்துக்கு அலார்ம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த ஸ்விட்ச் வேர்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு, இன்னும் சொல்லப்போனா பல லட்சம் பேருக்கு உடனடியா பலன குடுத்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு. இந்த ஸ்விட்ச் வேர்ட இந்த நாள்ல மட்டும் இல்லாம, நீங்க இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போதெல்லாம் தாராளமா பயன்படுத்துங்க. 10 நிமிஷம் இந்த ஸ்விட்ச் வேர்ட நீங்க சொன்னாலே, உங்களுக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை மாறுறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். யார் மூலமாவது உங்களுக்கு உதவி கிடைக்கும். உங்க வாழ்க்கைய உடனடியா மாற்றி அமைக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு தான் இது. நம்ம சேனல்ல இந்த ஸ்விட்ச் வேர்ட இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது கிடையாது. ஆனா, நானே யூஸ் பண்ணி எனக்கு 10 நிமிஷத்துல அற்புதமான பலன குடுத்த ஸ்விட்ச் வேர்டுன்னு கூட சொல்லலாம். அதனால தான் இந்த 10, 10ங்கிற போர்ட்டல் இருக்கக்கூடிய சமயத்துல இந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். சரி, 10 நிமிஷம் அலார்ம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருக்கோ, அத உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு விடிவு காலம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அத மனசுல நெனச்சுக்கிட்டு, 10 நிமிஷம் அலார்ம் செட் பண்ணிக்கிட்டு, இப்ப நான் குடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை இப்ப ஸ்க்ரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். எலேட், ரீச், அப், லிமிட், காட். எலேட், ரீச், அப், லிமிட், காட். எலேட், ரீச், அப், லிமிட், காட். இது இங்கிலீஷில் தான் இருக்கும். நிறைய பேர் என்னால் இங்கிலீஷில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவீங்க. அப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது அஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா அதை கூட தாராளமாக நீங்கள் சொல்லலாம். மற்றபடி இப்போ நான் சொன்ன மாதிரியே சொல்லும்போது 10 நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஏதாவது ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. 10 நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம். நன்றி.